அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவரின் வாழ்வில் பொருளாதார நெருக்கடிகள், சோதனைகள், வறுமை போன்ற பிரச்சனைகள் ஒரு கட்டத்தில் வந்தே தீரும். இத்தகைய சூழ்நிலைகளில் என்ன செய்வது, எப்படி மீண்டு வருவது என தெரியாமல் நாம் திகைத்து நிற்கின்றோம். நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு முறை இதே போல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு சஹாபி அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் கடுமையான ஏழ்மையிலும் பொருளாதார நெருக்கடியிலும் இருக்கின்றேன். இதிலிருந்து வெளியே வர எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என கேட்டார். அதே நேரத்தில் இன்னொரு சஹாபி அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகளும் ஆபத்துகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்டார். இந்த இரண்டு சஹாபாக்களுக்கும் மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் சேர்த்தேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு எளிய தீர்வை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை சொல்ல மறக்காதீர்கள். அந்த துவா இதுதான்: பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நஃப்ஸி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நஃப்ஸி வ வலதி வ அஹ்லி வ மாலி. இதன் பொருள், என் மார்க்கத்தின் மீதும், என் உயிரின் மீதும், என் குடும்பத்தார் மீதும், என் சந்ததிகள் மீதும், என் செல்வத்தின் மீதும் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி பாதுகாப்பு தேடுகிறேன். நண்பர்களே, இந்த துவா மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதார நெருக்கடிகளை போக்குவான். நமக்கு வரக்கூடிய சோதனைகள், ஆபத்துகள் போன்றவற்றை காப்பாற்றுவான். இந்த ஹதீஸின் இறுதியில் ஒரு அழகான செய்தி சொல்லப்படுகின்றது. இந்த துவா கற்றுக்கொண்ட ஒரு சஹாபி அவர்கள் இதை தொடர்ந்து தன் வாழ்க்கையை கடைபிடித்து வந்தார்கள். அதன் விளைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இருந்த எல்லா சோதனையும் நெருக்கடியும் நீக்கிவிட்டான். இதை நாம் வெறுமன விட்டுவிடாமல் நம் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். வெறும் துவாவை மட்டும் ஓதிவிட்டு தொழுகையும் மற்ற வணக்க வழிபாடு விட்டுவிடக்கூடாது. அல்லாஹு தான் நம்முடைய அனைத்து பிரச்சனையும் தீர்வு தரக்கூடியவன். எனவே அவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருளாதார நெருக்கடிகள், வறுமை, சோதனைகள், ஆபத்துகள் ஆகியவற்றிலிருந்து காப்பானாக.